ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவையினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி இந்த மாதிரியான மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு கூட மிக முக்கிய தேவையாக இருந்தது கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்க பணிகள். கோவை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திலான விமான நிலையமாக மாற்றுவதற்கு மாநில அரசு நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது ஒரு வழியாக நிலங்கள், தேவைப்படக்கூடிய நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டு நீண்ட நாட்கள் அந்த விவசாயிகளுக்காக கொடுக்க வேண்டிய இழப்பீடு தொகையெல்லாம் மாநில அரசு கொடுத்ததற்கு பின்பாக மிக முக்கிய காரணமாக விமான நிலையத்தை விமான நிலைய ஆணையகம் மேம்படுத்துவது என்றால் அது இந்தியாவோட ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற எந்த பிரைவேட் நிறுவனத்துக்கு கொடுத்தா கூட அதில் மாநில அரசையும் ஒரு பங்குதாரராக சேர்க்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையின் காரணமாக இத்தனை நாட்கள் அந்த பணிகள் எல்லாம் ஒரு தொய்வுற்ற நிலையில் இருந்தது. அதாவது மத்திய அரசிலிருந்து செய்ய வேண்டிய பணிகள். இப்போது இன்று மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நல்ல செய்தியை எங்கள் பகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலங்களை கொடுக்கின்ற பொழுது மாநில அரசு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பின்பாக மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து அந்த விமான நிலையத்தை மேம்படுத்தும். இப்போது இதுநாள் வரை தமிழக அரசு அந்த நிபந்தனைகளை வைத்துக் கொண்டிருந்ததை விலக்கி நாடு முழுவதும் எப்படி ஒரு மாநில அரசு விமான நிலைய விரிவாக்கத்திற்கோ அல்லது புதிதாக அமைப்பதற்கோ நிலங்களை கொடுக்கிறார்களோ அதே போல தமிழக அரசும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலங்களை கொடுக்க தயாராக உள்ளது என்கின்ற தகவலை இன்று தெரிவித்திருக்கிறார். இது மிக நீண்ட வருடங்களாக எங்கள் பகுதியினுடைய பல்வேறு தரப்பு மக்கள், தொழில்துறையை சார்ந்தவர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள், ஏனென்றால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடியவர்கள், ஈஷா மாதிரியான இடத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாமே அந்த சுற்றுலாவும் இப்போது பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இந்த ஒரு நல்ல செய்தியை, நல்ல முடிவினை எடுத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவை இல்லாமல் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே கோயம்புத்தூருக்கு ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அவரிடம் எங்கள் தொகுதி சார்ந்த சில அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பற்றி பேச வேண்டும் என நேரம் வேண்டும் என கேட்டிருந்தேன். அது இன்றுதான் அந்த நேரத்தை அவருடைய அலுவலகம் எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களோடு கோவை பகுதியைச் சேர்ந்த